சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி இந்த நாளில் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு அல்லது இந்த உலக இம்மைக்குரிய வாழ்க்கையில் நான் மகிழ்ச்சியாய் வாழ வேண்டும் என வார்த்தைக்குள்ளாக நம்முடைய குடும்பம் நம்முடைய வாழ்க்கை கட்டுகிறவர்களாய் காணப்படும். இன்றைக்கு நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. ஓ ரீமா கதரல ரீபா தரல ரீபா லபா ரபா லபா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு நாங்கள் கோடி கோடியாய் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே இந்த நாளுடைய வார்த்தை கேட்ட நாங்கள் பலுகி பெருகுவதற்கு ஆண்டவரே நாங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாய் நிலைத்திருக்கிற ஒரு குடும்பம், நிலைத்திருக்கிற வாழ்க்கை, நிலைத்திருக்கிற ஒரு வாலிப சகோதரராய் காணப்பட நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை வெளிப்படுத்தும்படியாய் உடைய சமூகத்தில் வருகிற ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது எப்போதும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு வெற்றியே. என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. எல்லாரும் சொல்லுவோம். நன்றி ஆண்டவரே. சிறைச்சாலை கதவுகளோ எல்லாரும் வாய் திறந்து ஆண்டவரே சமூகம் எல்லாரும் வாய் திறந்து ஆண்டவரே எல்லாரும் வாய் திறந்து நன்றி
சொல்லுவோம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். ஆண்டவரே நீங்க என்னோடு இருக்கும்போது எல்லாரும் ஆண்டவருடைய பாதத்தில் ஆண்டவரே ஓ கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. அலைகளை தாண்டிடவே எல்லாம் சொல்லுவோம். அலைகளை தாண்டிடவே சாத்தானை முறியடிப்பே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. எல்லாரும் வாய்த்தல் சொல்லி ஆண்டவரே நீங்க எங்களோட இருக்கும்போது தோல்வி இல்லப்பா, என்னாலும் வெற்றி. தோல்வி மாதிரி தெரியும், பிரச்சனை மாதிரி தெரியும், இல்லாத மாதிரி தெரியும், ஆனா எதுவும் உண்மை இல்லை. இயேசு சொன்னா நிறைவான தெய்வம் நம்மோடு இருக்கும்போது குறைவெல்லாம் மாற்றுகிற தெய்வம். ஓ இப்போது உன்னை ஆசீர்வதிக்கிற நம்மை ஆசீர்வதிக்கிற தெய்வத்துக்கு நீ ஓ உண்மையாய் ஒப்பு கொடுக்கப்படும்போது, உண்மையா என்னுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தருடைய சகல நன்மையினால் நிரம்ப வல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதமோ ஐஸ்வர்யத்தை தரும். அதோடு கூட வேதனை இல்லாத ஒரு ஆசீர்வாதம், வேதனை இல்லாத ஒரு மகிழ்ச்சி, வேதனை இல்லாத ஒரு குடும்பம், வேதனை இல்லாத ஒரு சமாதானத்தை தேவன் தரப்போகிறார். அறிவாலாமா எல்லாரும் கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியானவர் மகிமைப்படுத்துவோம். கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியானவர்கிட்ட சொல்லு, ஆண்டவரே நீங்க இருந்தா போதும், உங்க சமூகம் எனக்கு போதும். என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் வேதம் சொல்லுகிறதுமாக கர்த்தருடைய ஆசீர்வாதமோ ஐஸ்வர்யத்தை தரும். அதோடு கூட வேதனை கூட்டுகிற தெய்வம் அல்ல என்று சொல்லி பார்த்தோமே. வார்த்தை கேட்ட சகோதரனே சகோதரி, இன்றைக்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குடும்பமும் ஒரு மாற்றத்தோடு கூட இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு பிள்ளைகள் ஒரு மாற்றத்தோடு கூட கடந்து போக ஒரு தீர்மானம் பண்ணும் அன்னுடைய சமூகத்தில். ஹல்லேலூயா. எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நாளுக்காக இப்படி பார்த்துட்டு வருகிறோம். இந்த நாளில் ஆவியான நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருந்தபடினால ஓ உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. நீர் எங்களோடு இருந்ததுக்காக, எங்களுக்குள்ளாய் இடப்பட்டது எங்களோடு பேசினதுக்காக நன்றி செலுத்து. கர்த்தாவே உடைய வார்த்தை பகிர்ந்து கொண்ட நம்முடைய மகனை குடும்பத்தை ஆசீர்வதிங்க. வந்த வார்த்தை கேட்ட குடும்பங்களை ஒளிபரிக்க மூலியமாக கேட்கிற குடும்பங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த நாளில் வந்திருக்க சிறுபிள்ளைகள், பெரியவர்கள், வாலிப பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளும். நாமத்துக்கு மகிமையாக எடுத்து பயன்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். நாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுநாம ஸ்தோத்திரி. எல்லாரும் வாய் திறந்து என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் சகலரும் மறாதே. ஆமென் ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அணிநைக்கமும் சமாதானம் சந்தோஷம் பாதுகாவலும் நம் அனைவருடைய விசேஷமாய் உள்ளது எல்லா பரிசுத்தவான்களோடு கூட இன்றும் இன்று சதா காலை தங்கியிருப்பதாக. ஆமென்.